அந்த ஒருவர்தான் திராவிட மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒலித்த தந்தை பெரியார் ஈவே ராமசாமி. அவருடைய திராவிடர் கழகத்தின் பயிற்சி பட்டறையில் பட்டை தீட்டப்பட்ட கூர்வாள்தான் பேரறிஞர் அண்ணா. நாங்கள் இந்தியர்கள், எங்கள் நாடு பாரதம் என இந்திய துணைக்கண்டம் முழுக்க கூக்குரலிட்ட போது, நாங்கள் திராவிடர்கள், எங்கள் நாடு திராவிட நாடு, அடைந்தே தீர்வோம் தனி திராவிட நாடு என்று தன்னுரிமை கோரிக்கையை முன்வைத்து எதிர்குரல் முழங்கினார்கள் திராவிடர் கழக தோழர்கள். அவ்வுரிமை நாதத்தின் அடித்தோன்றலில் விளைந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியா சுதந்திரம் பெற்று 2 ஆண்டுகளில் 1949 செப்டம்பர் 17ஆம் நாள் சென்னை ராபின்சன் பூங்காவில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் அண்ணா. பெரியாருடன் அண்ணாவுக்கு ஏற்பட்ட முரண்பாடுதான் திராவிட முன்னேற்ற கழக தோற்றத்திற்கு ஆரம்ப புள்ளி என்றாலும் கொள்கை கோட்பாட்டளவில் பெரிய மாறுபாடு இருக்கவில்லை. அதனால்தான் திமுகவை தொடங்கிய அன்று பேசிய அண்ணா, திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது திராவிடர் கழகத்துக்கு போட்டியாக அல்ல, அதே கொள்கை பாதையில் தான் திராவிடர் கழகத்தின் அடிப்படை கொள்கை மீதேதான் திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை கொள்கைகளில் கருத்துக்களில் மாறுதல் மோதல் எதுவும் கிடையாது என்று அறிவித்தார். மேலும் நமக்கெல்லாம் அப்போது நல்வழி காட்டிய பெரியார் அமர்ந்த பீடத்தை, தலைவர் பதவி நாற்காலியை காலியாகவே வைத்திருக்கிறோம் என்று கூறி திமுகவின் பொதுச் செயலாளராகவே பதவியேற்றுக் கொண்டார் அண்ணா. கருப்பும் சிவப்பும் சரிபாதி நிறமாக கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அடைய வேண்டிய இலக்கோ திராவிட நாடு என கொள்கை முழக்கமிட்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் போட்டியிட மறுத்தது. காரணம், திராவிடர்களின் கருத்தை அறியாமலும் திராவிடர்களின் ஜீவாதார உரிமைக்கு ஊறு செய்யும் வகையிலும் ஒரே கட்சியரின் எதேச்சதிகார முறைப்படியும் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை திமுக கண்டிப்பதன் அறிகுறியாக தேர்தலில் திமுக தனது வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என கூறியது. இருப்பினும் தங்கள் கொள்கைகளை, திராவிட நாடு கோரிக்கையை ஏற்கும் கட்சியின் வேட்பாளர்களை மட்டும் ஆதரிப்பதாக அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனைத் தொடர்ந்து 1953ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் காங்கிரஸ் கட்சியின் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராட்டம், சித்தூர் தமிழர்களின் போராட்டத்தை நான்சென்ஸ் என்று கூறிய பிரதமர் நேருவை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம், கள்ளக்குடியை டால்மியாபுரம் என பெயர் மாற்றியதை கண்டித்து ரயில் மறியல் என அடுத்தடுத்த மும்முனை போராட்டங்களால் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கை பெற தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கள்ளக்குடி போராட்ட வெற்றிதான் பின்னாட்களில் மு. கருணாநிதியை கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்று அழைக்கப்பட காரணமாக அமைந்தது. 1956ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற திமுக மாநாட்டில் தேர்தலில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்பது குறித்து பொது வாக்கெடுப்பை நடத்தியது திமுக. மொத்தம் 60,000த்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்ற அந்த பொது வாக்கெடுப்பில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என 56,942 பேரும், வேண்டாம் என 4,203 பேரும் வாக்களித்திருந்தார்கள்.